ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு 26 ப்ரஷஸ் இருந்தால் தான் மேக்கப் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் லைக் தட். 11 ப்ரஷஸ் உங்களோட மஸ்ட் ஹேவ் ப்ரஷ் கேட்டகரிஸில் இருக்குது. அது என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோட யூஸஸும் நான் குயிக்காக உங்களுக்கு சொல்லிட்டுறேன். ஸோ அந்த மஸ்ட் ஹேவ் 11 ப்ரஷில் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் தான் உங்களோட மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இப்போ நீங்கள் இதே வந்து மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது, ப்ரைமர் அப்ளை பண்ணுறது, உங்களோட மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் இதிலே அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பவுடர் ப்ரஷ். ஸோ காம்பேக்ட் லூஸ் பவுடர் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணாலும் உங்களோட பவுடர் ப்ரஷ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது உங்களோட வேனிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் யோர் ஸ்டிப்லிங் ப்ரஷ். ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு பவுடராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாலும் அங்கங்கே திட்டா தெரியுது, இல்லை நான் வந்துட்டு ஒவ்வொரு கவரேஜ் எனக்கு இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி இடத்துல வந்து இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு நல்ல பிளெண்டிங் ஆகவும் உங்களுக்கு நல்ல ப்ராப்பரான கவரேஜும் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட கான்டர் பார்ட்டுக்கு போவீங்க. அந்த கான்டருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அ கான்டர் ப்ரஷ். இந்த கான்டரை நீங்கள் கான்டர் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரான்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் யோர் ப்ளஷ் ப்ரஷ். இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 டார்க்கு லைட் கலருக்கு யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு ப்ளஷ் ப்ரஷ் வந்து நீங்கள் உங்களோட யூசேஜ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டேன், லைட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் லைட்டாக இப்படி வைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரஷஸை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் மேக்கப் அதில் ஸ்பாயில் ஆகாது. நெக்ஸ்ட் இஸ் ஐ ஷேடோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரஷ், ஃப்ளஃபி ப்ரஷ். உங்களோட பேக்ட்ராப் செட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கான்டர் எல்லாமே கவர் பண்ணுறது நீங்கள் இதில் பண்ணலாம். அண்ட் ஒரு ஐ ஷேடோ அப்ளிகேஷன் ப்ரஷ் வேணும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஐ ஷேடோ அப்ளிகேஷன் ப்ரஷ் தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஐ மேக்கப் வந்து வெரைட்டியாக இருக்க போது அப்படின்ற ஸ்டேஜில் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எப்பவுமே உங்களோட கிளென்சரில் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு உங்களோட நெக்ஸ்ட் கலர் எடுத்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஐ மேக்கப் ஸ்பாயில் ஆகாது. மல்டி கலர்ஸை வந்து நீங்கள் ஒரே ப்ரஷில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்போ தென் யோர் ஐப்ரோ ப்ரஷ்ஷை நீங்கள் க்ரூம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பேக் சைடில் உங்களோட ஐப்ரோவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஐப்ரோ ப்ரஷ் வந்து இன்னொரு வேலை பண்ணும். உங்களோட ஐலைனர் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். தென் யோர் ஃபேன் ப்ரஷ். இது உங்களோட வேனிட்டி கேஸில் இருக்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுனாலே போதும். உங்களோட டேலண்ட்ஸில் இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் மூலிமா கூட நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஐலைனர் ப்ரஷ். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐ மேக்கப் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும், இது முடிச்சாதான் இதோட அழகே வெளியில் தெரியும்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரஷஸ் யோர் ஐலைனர் ப்ரஷ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் ஒன் லிப் ப்ரஷ். லிப் ப்ரஷ் வந்து நீங்கள் இதையே வந்து லிப் லைனருக்கு யூஸ் பண்ணலாம், லிப் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ரஷ் தான் உங்களோட வேனிட்டி கேஸில் லிப்புக்குன்னு வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆல்வேஸ் ஹேவ் அ கான்ஷியஸ் அபவுட் யுவர் டிப்ஸ். ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இதோட டிப்பை பாருங்கள், உங்களோட லைனர் அப்ளிகேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தென் யூ கேன் உங்களோட பொசிஷன்ஸ் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 11 ப்ரஷஸ் தான் வந்து உங்களோட வேனிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரஷோட தியரி பார்த்துருக்கோம், அதோட யூசஸ் என்ன, அது எப்படிலாம் இருக்குன்றது நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்த்துருக்கோம். ப்ரஷ்ன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறைய கண்டினியூவேஷன் போகும். அது என்னென்ன டைப்பில் இருக்குது, ஒரு மெட்டீரியல் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, அது எவ்வளோ ஃபினிஷ் கொடுக்குன்றது இது ஒரு பெரிய தியரி. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தர்மோர் பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு இது ரிகார்டிங் என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மேக்கப்பில் நிறைய வேறு விதமான டவுட்ஸ் இருக்குது, ப்ரஷஸ் இல்லாமல் வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்டட். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.